ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான சுவையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி தான் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். வாங்க அந்த ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். அது என்னென்னா அவியல். அதுக்கு நாங்கள் வாழைக்காய், 2 கத்திரிக்காய், பெரிய உள்ளி, ஒரு உருளைக்கிழங்கு, மிளகாய் எடுத்துருக்கோம். பிறகு இது கூட கேரட்டும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முருங்கைக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். சிறுசும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய், கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படிங்கிற அது கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோன்னு பாருங்கள். கேரட்டையும் இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பெரிய உள்ளியையும் அது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துணிகளை கட் பண்ண வேண்டாம். அவியலுக்கு இப்படி வெட்டினா தான் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் தான் நாங்கள் வேக வைக்க போகிறோம். கேரட்டும் பெரிய உள்ளியும் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம வெட்டி வச்ச எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. விசில் போடாமலும் வேக வச்சிடலாம். விசில் போட வேண்டிய அவசியம் தேவை கிடையாது. இது நிறைய காய்கறிகள் சேர்க்கறதால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாருக்குமே பிடிக்கும். அவியல் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்னென்னா, சின்ன உள்ளியும் மிளகாயும் இடித்து போட்டால் இந்த அவியல் இன்னும் நல்லா பிரமாதமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காயெல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு ஆட் பண்ண பிறகு நம்ம இது இடித்து வச்சுக்கிட்டா நல்லது. நீங்கள் இல்லைன்னா ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன உள்ளியும் மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். நாங்கள் இடித்து தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணாலும் 1-2 இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் ஒரு சீக்ரெட்டாக ஒரு இது ஆட் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவியல் வேகும்போதே நல்ல வாசமாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். அப்படிக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அது போக வீட்டில் உள்ளவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது அவியல் தான். இப்போ நம்ம இதில் துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அவியல் முடிஞ்சது. இன்னும் இது கொஞ்சம் வற்றணும். தண்ணியெல்லாம் வற்றின பிறகு அவியல் ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையை பச்சையாகவே ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்புலாம் போட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அது வெடிச்சதும் இப்போ கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிடலாம். வெடிக்கிற ஸ்டேஜில் சீரகம் ஆட் பண்ணி அவியலில் ஊற்றினா அவியல் ரெடி. இந்த அவியல் ஹோட்டலில் வைக்கிற அவியல் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா